Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. அத்தை அத்தை கூப்பிடுறது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை? இல்ல இலக்கியா, அந்த கார்த்திக் அஞ்சலி கையெழுத்துக்காக சண்டை போட்டதை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. ஐயோ அத்தை, அஞ்சலி கார்த்திக் இருக்கிற கோவத்துல கௌதம் ஏதாவது செஞ்சிருவாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு இலக்கியா. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணுமே நடக்காது, நீங்க கவலைய விடுங்க. சரி சரி, உடனே சீக்கிரம் கிளம்புங்க. எங்க? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அதான் அந்த எஸ்எஸ்கே கொடுத்த பணத்தை ஆசிரமத்துல கொடுத்துடலான்னு சொன்னேன்ல. ஆமால, போய் பணத்தை சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. என்ன பேசுற இலக்கியா? பணத்தை எடுத்துட்டு போறப்ப ஜானகியும் கௌதமும் பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. ஐயோ, ஜானகி அத்தை கோவிலுக்கு போயிருக்காங்க, கௌதம் குளிச்சிட்டு இருக்காரு, ஒரு பிரச்சனையும் இல்ல. முதல்ல போங்க. கௌதம் குளிச்சுட்டு வந்து நம்மள காணோன்னு தேடினானா? ஐயோ அதெல்லாம் தேட மாட்டாரு. ஒரு விஷயமா நானும் நீங்களும் வெளியே போறதா அவர்கிட்ட நான் சொல்லி வச்சிருக்கேன். என்ன காரணம் சொன்ன? ஐயோ அத்தை, கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க. கௌதம் வரதுக்குள்ள நாம போயிடலாம். சீக்கிரம் போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க. சரி, வரேன் இரு. என்ன? ஐயோ, அத்தை வேற வந்துட்டு போறாங்க. போலாமா? மறைச்சு எடுத்துட்டு வாங்க. ஐயோ ஐயோ, என்ன இலக்கியா, நீ சரியா போட மாட்டீங்களா? என்ன பேக்ல இருந்து பணம் கட்டு விடுது? அத்தை வாங்க. எனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. ஐயோ டைம் ஆச்சு, வாங்க ஃபர்ஸ்ட் போலாம் வாங்க. வா வா. இவங்க கிட்ட அவ்வளோ பணமா? வாங்க அத்தை. வா. ஒரு நிமிஷம். ஆட்டோ ஆட்டோ, குன்றத்தூர் சந்தியா ஆதரவற்றோர் இல்லத்துக்கு போ. ஏறுங்கம்மா. வா வா ஏறுங்க. ரெண்டு பேரும் நமக்கு தெரியாம ஏதோ திருட்டுத்தனம் பண்றாங்க. அது என்ன நமக்கு தெரிஞ்சே ஆகணும். ஆட்டோ 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 ஆட்டோ, அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுங்க. வாங்க சார். சீக்கிரம். ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். அத்தை, சீக்கிரமா இந்த பணத்தை ஆசிரமத்துல கொடுத்துட்டு நம்ம உடனே வீட்டுக்கு வந்துடணும். இல்லைன்னா கௌதம்க்கும் ஜானகியத்துக்கும் டவுட் வரும். ஆமா இலக்கியா. அண்ணே, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன். எங்க போறாங்க? எனக்கு அப்பா யாருங்கிற விஷயத்தை தவிர ரேவதி அம்மா வேற எதையுமே என்கிட்ட மறைச்சதில்லை. அப்படின்னா இப்ப அவங்க போறது என் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயமா? எதுவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன்.
என்னாச்சு? ஒரே நிமிஷம் சார், நான் பார்க்குறேன். சீக்கிரம் பாருங்க சார். ஒரு நிமிஷம் பார்க்குறேன். சார் ஒரு நிமிஷம் சார். என்னங்க ஆச்சு? சார் ஒரே நிமிஷம் சார், உள்ள அடைச்சிருக்கேன், நான் பார்த்துறேன் சார். ஒரே நிமிஷம். ரெடி ஆயிடுச்சு சார், இப்போ ஸ்டார்ட் ஆயிடும். வாங்க வாங்க, சீக்கிரம் சீக்கிரம். சார் உட்காருங்க சார். எங்கங்க ஆட்டோ தான் போயிடுச்சே சார். அந்த சிக்னல் வரைக்கும் தான் சார் ஆட்டோ போயிருக்கோம். உட்காருங்க சார், பிடிச்சிடலாம் சார், உட்காருங்க. சரி போங்க சீக்கிரம். அடுத்த சிக்னல்ல வெயிட் பண்ணுவாங்க. நீங்க எங்க வண்டி? ஏதோ பிடிச்சிடலாம் சார். எங்க எங்க வண்டியை காணுமே, ஆட்டோவை காணுமே. சார் காணுமே சார். சார் எந்த பக்கம் போயிருப்பாங்க சார்? திருப்பி என்னைய கேக்குறீங்களா நீங்க? உங்க ஆட்டோவால தான் அவங்கள மிஸ் பண்ணிட்டேன். ச்சே. அண்ணா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சின்ன வேலை தான், முடிச்சிட்டு உடனே வந்துடுறோம். அத்தை வாங்கத்து போலாம். இது என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்த இடம்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல இந்த ஆசிரமம் மட்டும் என் கண்ணில் படாம இருந்திருந்தா மனசு மாறி என் பிள்ளைய நானே வளர்த்து அவன் கூட சந்தோஷமா வாழ்ந்திருப்பேனேன்னு நினைச்சு ஏக்கப்படுறதா? அத்தை நடந்ததையே நினைச்சிட்டு இருந்தா எதுவுமே மாற போறது இல்ல. வாங்கத்த பணத்தை கொடுத்துட்டு கிளம்புவோம். வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம், யார் வேணும் உங்களுக்கு? ஓனரை பார்க்கணும். அவர் உள்ளதான் இருக்காரு. அத்தை வாங்க. சார் வணக்கம் சார். வாங்க இலக்கியா, வாங்க. ஜானகி அம்மா கௌதம்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். ஆமா, இவங்க எனக்கு தெரியலங்கய்யா. ஓ ரேவதி, ஐயோ எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. உட்காருங்க உட்காருங்க. ஆமா, நீங்க எப்படி 2 பேரும் ஒண்ணா வரீங்க? அப்போ நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு தெரியுது. இவங்க தான் பெத்த அம்மான்னு கௌதம்க்கு தெரிஞ்சிருச்சு சார். அப்படியா? ஆனா நான் யாருன்னு கௌதம்க்கு தெரிஞ்ச விஷயம் ஜானகிக்கு தெரியாது. தயவு செஞ்சு நீங்க சொல்லிடாதீங்க. கவலைப்படாதீங்கம்மா, நான் சொல்ல மாட்டேன். சரி, இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? ஆசிரமத்துக்கு 5 லட்சம் டொனேஷன் கொடுக்க வந்திருக்கோம். அப்படியா? நானே டொனேஷன் கேட்டு உங்க வீட்டுக்கு வரலான்னு நினைச்சேன். பார்த்தா நீங்களே கொடுக்க வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, என்ன ஒரு ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்கீங்க? எங்களுக்கும் இந்த பணம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. சரி, ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படட்டுமேன்னு எடுத்துட்டு வந்தோம். இத கொடு. ரொம்ப தேங்க்ஸ்மா. குழந்தைகளுக்கு இந்த வருஷம் கட்டில், Dress, புக்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு பணம் பற்றாக்குறையா இருக்கேன்னு கவலையா இருந்தோம். இப்ப நீங்க கொடுத்த அந்த பணத்தை வச்சு அந்த செலவெல்லாம் சமாளிச்சிருவோம். அப்புறம் இந்த டொனேஷன் விஷயத்த கௌதம் ஜானகி கிட்ட சொல்லிடாதீங்க. நேரம் வரப்போ நாங்களே அவங்க கிட்ட சொல்லிடுறோம். சரிம்மா, நான் சொல்ல மாட்டேன். சரிங்க சார், நாங்க கிளம்புறோம். இருங்க இருங்க, டீ சாப்பிட்டு போலாம். இல்ல சார், டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். ஒரு நிமிஷம், ஸ்டாஃப் வரட்டும். பணத்துக்கு ரசீதாவது வாங்கிட்டு போங்க. சார் பரவாயில்ல சார், நீங்க ரெடி பண்ணி வைங்க. நாங்க இந்த பக்கம் வரும்போது வாங்கிக்கிறோம். வரோம் சார். வரோம். ஐயா சொல்லுங்கம்மா. என் பிள்ளைய காப்பாத்தி கொடுத்ததுக்கு
ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்க இல்லைன்னா என் பிள்ளைய இத்தனை வருஷம் கழிச்சு நான் பார்த்திருக்க மாட்டேன். அம்மா, குழந்தைங்க மேல நாங்க காட்டுறது பரிதாபம் இல்ல, அன்பு. அன்புக்கு நன்றி எல்லாம் சொல்ல தேவையில்லை. நீங்க போயிட்டு வாங்க. சரிங்க ஐயா, நான் வரேன். ரொம்ப சந்தோஷம். வரோம் சார். வா. நல்லது. அப்பாடா, எஸ்எஸ்கே கொடுத்த பணத்தை இங்க கொண்டு வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியே வந்துச்சு இலக்கியா. சரிங்க அத்தை, வாங்க போலாம். என்னடா என்னாச்சு? சார், நீங்க சொன்ன மாதிரியே இலக்கியாவையும் ரேவதியும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் சார். அவங்க சந்தியா குழந்தைகள் ஆதரவற்ற இல்லம் குன்றத்தூர்ல இருக்குல்ல, அவங்க பணத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க சார். ஓ அப்படியா, சூப்பர்ரா. இதெல்லாம் நடக்கணும்னு தெரிஞ்சுதான் ரேவதி கிட்ட பணத்தை கொடுத்தேன். ஓகே, என்ன சொன்ன? குன்றத்தூர் சந்தியா ஆதரவற்றோர் இல்லமா? ஆமா சார். சரி சரி, இனி நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பி வந்துடு. ஓகே சார், ஓகே சார். நான் அழிக்க சொன்ன புள்ளைய ரேவதி பெத்து அந்த ஆசிரமத்துல தான் விட்டுட்டு போனாளா? அந்த ஆசிரமத்துல விசாரிச்சா அந்த பையன் இப்ப எங்க இருக்கான், எப்படி இருக்கான்னு தெரிஞ்சிடும். அதை கண்டுபிடிச்சு அவன் கதையை முடிக்கிறான். எங்களை நம்புங்க, ப்ராஜெக்ட் எங்களுக்கு தான் கிடைக்கும். அது கிடைச்சதும் உங்களுக்கு சொல்றோம். ஓகே, நான் வச்சுட்டுமா? பாய். எஸ்எஸ்கே, என்ன அந்த எம்வாக் மால் டாக்குமெண்ட்ல கார்த்திக் கௌதம் கிட்ட சைன் வாங்கிட்டானா இல்லையா? என்னாச்சு இப்ப? நீ ஏன் டென்ஷன் ஆகுற? டென்ஷன் ஆகாம, நமக்கு தான் எம்வாக் மால் ப்ராஜெக்ட் கிடைக்கும்னு இன்வெஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கோம். அவங்க தினம் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. தாட்சாயினி, கார்த்திக்கு ஜிஎம் கொடுத்த டைம் இன்னும் 2 நாள்ல முடிய போகுது. அதுக்குள்ள அவனால கௌதம் கிட்ட சைன் வாங்க முடியாது. ஏன்னா நாம தான் அவங்க 2 பேருக்கும் பகையை உண்டாக்கி வச்சிருக்கோமே. டோன்ட் வரி, டைம் முடிஞ்சதும் ப்ராஜெக்ட் தானாவே நம்ம கைக்கு வந்துடும். எஸ்எஸ்கே, அப்படியெல்லாம் நம்பிட்டு இருக்க முடியாது. கார்த்திக் வேணா முட்டாளா இருக்கலாம், ஆனா அஞ்சலி சாதாரண ஆள் இல்ல. அவ வேற ஏதாவது பண்ணி ப்ராஜெக்ட வாங்கிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்க உடனே கார்த்திக்கு ஃபோன் பண்ணுங்க, என்னன்னு விசாரிங்க, கால் பண்ணுங்க. சரி, ஓகே. சொல்லுங்க அங்கிள். கார்த்திக். சொல்லுங்க அங்கிள். ஸ்பீக்கர்ல போடுங்க. கார்த்திக், நீ அந்த கௌதம்கிட்ட கையெழுத்து வாங்காம இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா? என்ன அங்கிள், ஏன் டென்ஷனா பேசுறீங்க? அந்த எம்வாக் மால் ஜிஎம் எனக்கு ஃபோன் பண்ணி, நாங்க கார்த்திக்கு கொடுத்த டைம் இன்னும் 2 டேஸ்ல முடிய போகுது, அதுக்குள்ள கார்த்திக் கௌதம் கிட்ட டாக்குமெண்ட்ல சைன் வாங்கி தர மாதிரி தெரியல. அப்புறம் அநேகமா ப்ராஜெக்ட் உங்களுக்கு தான் கிடைக்கும், ரெடியா இருங்கன்னு சொல்றாரு. எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சுப்பா. பாவம், நீ முதலா சொந்தமா ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போற, அதுல நீ ஜெயிக்கணும்னு நானும் தாட்சாயினி வேண்டிட்டு இருக்கோம். நீ என்னடா அசால்ட்டா இருந்து ப்ராஜெக்ட கோட்டை விட்டுருவ போல இருக்கே. ஆமா, நீ கௌதம் கிட்ட சைன் வாங்க ட்ரை பண்றியா இல்லையா? அது வந்து கௌதம் இலக்கியா தங்கி இருக்கிற வீட்டை கண்டுபிடிக்கிறதுக்கே எங்களுக்கு நிறைய டைம் ஆயிடுச்சு அங்கிள். ஒரு வழியா கண்டுபிடிச்சு நானும் அஞ்சலியும் டாக்குமெண்ட் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கே போயிட்டோம். அப்புறம் என்னாச்சு? கௌதம் கையெழுத்து போட்டானா? என்ன சொல்லுப்பா, கையெழுத்து போட்டானா இல்லையா? கௌதம் கையெழுத்து போட்டான் அங்கிள். அப்படியா? சைன் பண்ணிட்டானா? நிஜமாவா? அப்புறம் ஏன்பா நீ இன்னும் அந்த டாக்குமெண்ட்டை எம்வாக் மால் ஜிஎம் கிட்ட கொடுக்காம இருக்க? இல்ல அங்கிள், கௌதம் கரெக்டா சைன் பண்ணியிருந்தா கொடுத்துருப்பேனே. ஆனா சைன் பண்ற மாதிரி பண்ணி எங்களை ஏமாத்திட்டான் அங்கிள். என்ன சொல்ற?
கௌதம் அந்த டாக்குமெண்ட்ல எப்படி சைன் பண்ணியிருந்தான் தெரியுமா? கௌதம் இப்படி பண்ணோம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அங்கிள். அதான் இப்போ அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கோம். என்ன கார்த்திக் இது? கௌதம் இவ்வளவு மோசமானவனா இருக்கானே. ச்சே, கேக்குறதுக்கே கஷ்டமா இருக்கு. ஆனா அதுக்காக நீ கவலைப்படாதப்பா. உனக்கு சப்போர்ட்டா நானும் தாட்சாணியும் இருக்கோம். எம்வாக் மால் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு ப்ராஜெக்ட் என் கைக்கு வந்தாலும் அதை நாங்க உன்கிட்ட தான் கொடுப்போம். நீ அதை செஞ்சு காட்டுப்பா. அப்படியா அங்கிள்? ஆமாப்பா, நீ வேற நாங்க வேறயா? எங்களுக்கு ப்ராஜெக்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ அந்த கௌதம் முன்னாடி ஜெயிச்சாகணும். அதான் எங்களுக்கு முக்கியம். சரியா? வச்சிரவா? சரி அங்கிள், தேங்க்யூ. இனி எம்வாக் மால் ப்ராஜெக்ட் நமக்கு தான். இப்ப சந்தோஷமா? சந்தோஷம்தான். ஆனா எதுக்காக ப்ராஜெக்ட கார்த்திக்கு கொடுக்கறதா சொன்னீங்க? அப்படி சொன்னாதானே சந்தோஷத்துல அவங்க கௌதம் கிட்ட மறுபடியும் சைன் வாங்க ட்ரை பண்ணாம இருப்பாங்க. 2 நாள் கழிச்சு ப்ராஜெக்ட் நம்ம கைக்கு வந்ததும் அதுக்கப்புறம் கார்த்திக் அஞ்சலிக்கு அல்வா கொடுத்துருவோம். போன்ல யாரு? SSKவா? ஆமா அத்தை, கௌதம் கிட்ட டாக்குமெண்ட்ல சைன் வாங்கினியான்னு விசாரிச்சாரு. நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணியும் டாக்குமெண்ட்ல சைன் வாங்கவே முடியல. இத்தனை நாள் நம்ம சொத்துல ஓசி சாப்பாடு சாப்பிட்டேன், அந்த நன்றி கூட கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் இல்ல. நம்ம கழுத்தை பிடிச்சு தெருவுல தள்ளிட்டாங்க. ஆனா நமக்கு உறவுல எந்த சம்பந்தமும் இல்லாத SSK ப்ராஜெக்ட் கிடைச்சா அது உனக்கு தரேன், நீயே பண்ணுன்னு பாசமா சொல்றாரு தெரியுமா? அப்படியா? இதுல உனக்கு சந்தோஷப்பட என்ன இருக்கு? ஆறுதலுக்கு அப்படிதான் சொல்லுவாங்க கார்த்திக். அதெல்லாம் போய் நீ நம்பிட்டு இருக்க? 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட உன்கிட்ட தூக்கி கொடுக்கறதுக்கு அந்த SSKவும் தாட்சாயணியும் என்ன முட்டாளா? நமக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கலன்னா கம்பெனி பேரு கெட்டுடும். அதுக்கப்புறம் யாருமே நம்மள நம்பி ப்ராஜெக்ட் கொடுக்க மாட்டாங்க. நான் உருவாக்குன கம்பெனிக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. கவலைப்படுற மாதிரி நடிக்காதீங்க மேடம். இதுல உங்களுக்கு தான் சந்தோஷம். அஞ்சலி கிட்ட போட்ட சவால்ல ஜெயிக்க போற பூரிப்பு தான் உங்க முகத்துல நல்லா தெரியுதே. வாய மூடு சிந்தாமணி. இந்த ப்ராஜெக்ட் கிடைக்காம போனா அதுக்கு உன் மக தான் காரணம். என்ன ஆண்டி ஏன் பக்கம் திருப்பி விடுறீங்க? நான் என்ன பண்ணேன்? நீ என்னடி பண்ணல? நான் இந்த ப்ராஜெக்ட்காக எம்வாக் மால் கம்பெனி கிட்ட பேசி கரெக்டா மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். GM கேட்ட கையெழுத்த ஏதாவது பிளான் பண்ணி கௌதம் கிட்ட வாங்கி ப்ராஜெக்டையே வாங்கியிருப்பேன். ஆனா நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம என்ன எப்படி கம்பெனில இருந்து ஓரம் கட்டணும்னு பிளான போட்டு நீ போய் கௌதம் கிட்ட கையெழுத்து வாங்கி கிழிக்கிறேன்னு தானே போன. இப்ப எல்லாமே நாசமா போச்சு. பண்றதையெல்லாம் பண்ணிட்டு இப்ப வாய் பேசிட்டு இருக்கியா? சைன் வாங்கி கொடுக்க இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இனிமே என்ன பண்ண முடியும்? எல்லாம் போச்சு. உன் அதிகார ஆசையில எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டேன். பேக் எடுத்துக்கிட்டு இலக்கியாவும் ரேவதி அம்மாவும் எங்க போயிருப்பாங்க? என்ன நடக்குதுன்னே புரியலையே. கௌதம், காஃபி சாப்பிடுறியாப்பா? இல்ல வேணாம் ஜானு. ஏன்பா ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? என்ன ஆச்சு? இல்ல ஒண்ணும் இல்ல ஜானு. ஆமா, இந்த இலக்கியா ரேவதி 2 பேரையும் இன்னும் காணோம். எங்க போனாங்க? உனக்கு ஏதாவது தெரியுமா? அது வந்து அத்தை, நீங்க எப்போ வந்தீங்க? நான் வரது இருக்கட்டும். ஆமா, நீங்க 2 பேரும் எங்க போனீங்க? அது வந்து சொல்லுங்க, கேக்குறாங்கல்ல. இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? மார்க்கெட் கோயிலுக்கு. ஒருத்தர் மார்க்கெட்டுங்கிறீங்க, ஒருத்தர் கோயிலுங்கிறீங்க. ஏன் முன்னாடியே பேசி வச்சுட்டு ஒரே பதில சொல்லிருக்கலாம்ல? என்ன முழிக்கிறீங்க? 2 பேரும் ஒன்னாதானே கிளம்புனீங்க. ஆனா வரும்போது என்னமோ ஒவ்வொரு இடம் சொல்லிட்டு வரீங்க. எங்கதான் போனீங்க சொல்லுங்க. அது கோவிலுக்கு போயிட்டு அப்படியே மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தோம். இல்லம்மா,
ஆமா. சரி வாங்க உள்ள போலாம். நில்லுங்க. நீங்க சொல்றது எல்லாமே பொய். நீங்க கோயிலுக்கும் போகல, மார்க்கெட்டுக்கும் போகல. ஒரு பேக் நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு ஆட்டோல ஏறி எங்கேயோ போறீங்க. கரெக்டா? Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.